கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். இன்று நான் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 7:13-15. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனே அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் அந்த தாயை பார்த்து மனதுருகினார். தன் ஒரே மகன் மரித்து விட்டான் என்று இருதயத்தின் பாரத்தின் நிமித்தமாக உடைந்து போய் இருந்திருப்பார்கள். இனி இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, என் ஒரே மகன் இறந்து விட்டான் என்று மனமுடைந்து போயிருந்திருப்பார்கள். அந்த தாயின் கண்ணீரை கர்த்தர் கண்டு மனதுருகினார். 14வது வசனத்தின்படி அவர் அந்த வாலிபனை, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? அந்த தாயின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்று உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தின் நிமித்தமாக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காகவும் மனதுருகுவார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசித்தால் ஒரு ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் சோர்வில் இருக்கும்போதுதான் பல சூழ்நிலையில் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நேரிடும். அந்த காரியங்களுக்கு நம்முடைய விசுவாசத்தினால் நாம் மேற்கொள்வர்களாக இருக்க வேண்டும். கர்ப்பத்தின் கனிக்காக ஒருவேளை நீங்கள் காத்திருக்கலாம். பலர் உங்களை நிந்திக்கலாம். கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறீர்களா? வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்று ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறோம், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த காணொளி உங்களுக்காக தான். ஆதியில் தேவனோடு இருந்த அன்பை ஆராய்ந்து பாருங்க. முன்பு எப்படி ஜெபிச்சிங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க, வேதம் தியானிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து முன்பை விட நீங்கள் குறைந்த ஜெபம், குறைந்த வேத தியானிப்போடு இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்மை அனுதினமும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்கு நாம் தகுதியாக இருக்க வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் ஜெபங்களில், அப்பா நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஜெபத்தில் இதை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். பிதாவாகிய தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார். நீங்கள் விட வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். நமக்கு ஒரு தேற்றவாளனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை போதித்து உணர்த்துவார். நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கண்களில் இருந்து இரக்கம் கிடைக்கும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், நமக்காக அனைதினமும் பிதாவாகிய தேவனிடம் கர்த்தராகிய இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் 16:20 சொல்லப்பட்டது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கண்ணீருக்கு முடிவு உண்டு. கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இறங்குவார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது போல நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள், பாக்கியவாட்டியாக மாறுவீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரலோகர் ராஜா தகப்பனே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி ஆண்டவரே. ஒவ்வொருவரைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் உமது கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னியுங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு எங்களை அப்பா நீர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எப்படி அந்த தாயை பார்த்து ஆண்டவரே நீர் மனதுருகி அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தீரோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா கேட்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியில அப்பா, கடன் பிரச்சனையில, ஒரு வேலையின் காரியங்கள்ல, இன்னும் பல சூழ்நிலையில அப்பா, வியாதியில, நெருக்கத்துல அப்பா, எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவரே கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. எங்களுடைய தேவன் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுகிறவர் நீதானே அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆண்டவரே ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறார்களா, அவங்களை பலப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளின் நிமித்தமாக அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீக்கி அப்பா பரிபூரணமாய் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களோடு இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க அப்பா. உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பயங்களை இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் தகப்பனே. முழு விடுதலை உண்டாவதாக தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களின் தேவைகளை கர்த்தர் சந்தியுங்கப்பா. இன்று ஆண்டவரே அப்பா அவர்களுடைய அப்பா கண்ணீரை துடைத்து ஆண்டவரே ஒரு அற்புத அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக தகப்பனே. சாட்சியுள்ள ஜீவியத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. நான் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆம் என்றும் கர்த்தர் தாமே பதில் கொடுத்து ஆண்டவரே நீர் கிருபையா இருங்கிறதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.